மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆண்டவர் இந்த விதையை பற்றிய ஓமானமே 3வது ஓமானம். 4 விதமான நிலங்களில் விதைக்கப்படுகிற விதை விதைக்கப்படும் போது களையும் விதைக்கப்படுவது. இப்போது விதையினுடைய அளவு, கடுகு விதை, இதுதான் ஒரு சிறிய விதை. அது என்ன விதை அப்படின்னு ஒரு கடுகு விதைக்கு ஓமானமாக தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே இயேசு சொல்கிறார். கடுகு ஒரு மரம் கிடையாது, அது ஒரு பூண்டு அப்படின்னு தமிழ் பைபிளில் ஒரு பூண்டு, ஹர்ப் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஹர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹர்ப்னா ஒரு செடி தான், கடுகு செடி தான். ஆனால் சில வகை கடுகுகள் ஒரு சிறிய மரம் அளவுக்கு வளரும். இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய கடுகு சில நேரங்களிலே ஒரு சிறிய மரம் அளவுக்கு வளரும். அதில் பறவைகள்லாம் தங்குகிற அளவுக்கு அது வளரும். சின்ன செடிகளில் கூட பறவைகள் தங்குகிறதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் அது ஒரு மரம் ஆகும் அப்படின்றது பூண்டு அல்லது செடி மரமாயிரும் அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை. ஒரு ஒரு சின்ன மரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெருசாக வளருது. செடிகளிலேயே பெரிய செடி, இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய செடிகளிலே பெரிய செடி கடுகு செடி என்று சொல்லலாம். இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய விதைகளிலே சிறிய விதை, கடுகே சிறியது தான், அதனுடைய விதையும் அப்படிதான், அது சிறியது தான். இப்போ அதில் கடுகு சிறியதா அது பெருசா வளருதான்றது முக்கியம் இல்லை. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடையத்தக்க மரமாகும். அது கடுகை போடுறோம், கடுகு விளையுது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு தமிழில் பழமொழி உண்டு. கடுகிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறார்கள். வட இந்தியாவில் கடுகு எண்ணெயை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது அந்த சீதோஷ்ணத்துக்கு மிகவும் நல்லதும் கூட கடுகு எண்ணெய். ஆனால் இதனுடைய அவர் சொன்ன ஒரு முடிவுரை, முத்தாய்ப்பு என்னவென்றால், ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடையத்தக்க மரமாகும். அதில் ஆகாயத்து பறவைகள் அடையும். ஆகாயத்து பறவைகளுக்கு அது ஒரு கூடாக, ஒரு வீடாக மாறும் என்பதுதான். அதைத்தான் அவர் அங்கே முடிவுரையாக சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். தானியேல் 4வது அதிகாரம் 10 நான் படுத்திருந்த போது என் தலையிலே தோன்றிய தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. இது நேபுகாத்நேச்சாரை குறித்த ஒரு ஓமானம்தான். ஒரு மரம், உயரமான மரம், அதில் நிறைய கனி இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அதிலிருந்து ஆகாரம் கிடைக்கிறது. மிருகங்கள் அதனுடைய நிழலிலே தங்குகிறது. பறவைகள் அதனுடைய கிளைகளிலே தங்குகிறது. இதுதான் நேபுகாத்நேச்சார் பெரிய பதவியில் இருந்தான். அவன்தான் தங்கம் போன்ற அரசன். கீழே வந்தவன் தான் வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண். அவன்தான் தலை போன்ற அரசன். மீதி பேரெல்லாம் தோல், மார்பு, தொடை, கால், விரல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதைவிட தரம் குறைந்தவர்கள் என்று ஒரு பக்கம் நாம் சொன்னாலும் கூட, ஆனால் இங்கே
சொல்லப்படுகிற ஒரு கோணம், அவன் 127 நாட்டுக்கு ராஜா, தொங்கும் தோட்டத்தை உண்டாக்கினான் என்பதெல்லாம் விஷயம் இல்லை. அங்க எவ்வளவோ ஜீவராசிகளுக்கு அவன் ஆகாரம் கொடுக்கிறவனாய் இருந்தான். எத்தனையோ மிருகங்கள் அவன் நிழலில் தங்கியது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதர்கள், எத்தனையோ மனிதர்களுக்கு அவன் நிழல் கொடுத்தான், எத்தனையோ மனிதர்களுக்கு அவன் அடைக்கலமாய் இருந்தான், எத்தனையோ மனிதர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான். எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்றால் நான் 4 பேருக்கு நிழலா இருக்கணும், 4 பேருக்கு நான் கனி கொடுக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன்னா நான் ரட்சிக்கவே படலை. நான் என் வாழ்க்கையில ஒருத்தருக்கு கூட நான் நிழல் கொடுக்கலன்னா நான் ரட்சிக்கவே படலை. எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யமே இல்லைன்னு அர்த்தம். நான் என் வாழ்க்கையில ஒருத்தருக்கு கூட கனி கொடுக்கலன்னா நான் ரட்சிக்கவே படலை. அந்த ரட்சிப்பு வீண். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதனுடைய நோக்கமே நாம் சிலருக்கு நிழலாக இருக்க வேண்டும், சிலருக்கு கனி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்காகத்தான். நம்முடைய வளர்ச்சி என்பது நான் வளர்ந்து நான் கனடாவில் வீடு வாங்கணும், கனடாவில் கார் வாங்கணுன்றது என்னுடைய வளர்ச்சி இல்லை. கனடாவில் கார் வாங்கிறது நல்லது, அது தேவை என்றால் நல்லது. அவன் நிலாவில் கூட கார் வாங்கலாம், தேவை என்றால் தப்பு கிடையாது. கனடாவில் வீடு வாங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, தேவை இருந்தால் வாங்கலாம். ஆனால் அது அல்ல வளர்ச்சி. எத்தனை பேருக்கு நான் நிழலாக இருக்கிறேன், எத்தனை பேருக்கு கனி கொடுக்கிறேன் என்பதுதான் என்னுடைய வளர்ச்சி, என்பதுதான் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ஆகவே ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு நிழலாக, கனி தருகிறவர்களாக வைப்பாராக. ஆமென்.